guys, welcome back to God Looking Channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கு சாப்பாடு செய்கிறோம். அதுதான் guys. மறக்காமல் நம்ம வீடியோக்கு யாராவது புதுசாக வந்துருக்கீங்களா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், மோட்டிவேஷன் ஆகும். உருளைக்கிழங்கு சாப்பிட்டுக்கு உருளைக்கிழங்கு ப்ரௌன் கலர் வறுத்துட்டு எண்ணெயை நல்லா ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. அப்புறம் இன்னி கொஞ்சம் நேரத்துக்கு அதை கடுகு நல்லா இது பண்ணிடணும். எண்ணெய் அதில் ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்கு. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிச்சுக்கிட்டே கொதிக்கணும் போச்சு. அடுத்தது வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கணும். நல்லா வதக்குங்க ப்ரௌன் கலரில் வர்ற மட்டும். அப்போ தான் உங்களுக்கு வெங்காயம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மறக்காமல் தக்காளி போட்டுருங்க. தக்காளி தான் முக்கியம். தக்காளி நல்லா போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா போட்டு நல்லா இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா டார்க் கலரில் வரும். அது மட்டும் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. கிண்டிக்கிட்டே இருங்க, கரெக்டாக வரும். அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தீங்க, கலர் வந்துருச்சு கைஸ். அடுத்தது ஜீரகத்தூள், கரம் மசாலா. ஜீரகத்தூள் போட்டிங்களா, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. அப்புறம் நாங்கள் வந்து மிளகாத்தூள் ஜாஸ்தியாக சாப்பிடுவோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பிடிக்குங்க. நாங்கள் 3 டீஸ்பூன் போட்டிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. காரத்தை உங்களுக்கு எவ்வளோ காரமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. கடைசியில் ஒரு சின்ன இதாகிடுச்சு. உப்பு வந்து கம்மியாக போட்டோமா, அப்புறம் உப்பு இப்போதைக்கு போட்டோம். உப்பு பத்துமா சரி பார்த்துக்கலாம். கேஸ் பெரிய நல்லா பாருங்கள் கேஸ். அப்படியே ரெட் கலரில் வந்துருச்சு பாருங்களேன். இந்த தொக்கும்பாங்களே தக்காளி தொக்கு, அந்த மாதிரி அழகாக ரெட் கலரில் வந்துருச்சு. நமக்கு இந்த மாதிரி நல்லா வரணும். உங்களுக்கு காரத்தை பொறுத்து தான் இருக்குது. இந்த பொடி தான் கைஸ், பொடி தான். நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு கைஸ் நல்லா அதை ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் கைஸ். நல்லா உருளைக்கிழங்கு போட்டு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க கைஸ். நல்லா பரட்டணும். கரண்டி எடுத்து அப்படி ஒரு பரட்டு, இப்படி ஒரு பரட்டு பரட்டிக்கிட்டே இருக்கணும் கைஸ். எனக்கு வடிவேல் காமெடி வர மாதிரி இருக்கும். அதை கண்டுக்கிறீங்க. அப்படியே நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கைஸ். அடுத்து இது சாப்பாடு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ப்ளீஸ் கைஸ் ப்ளீஸ். அப்புறம் உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க. நான் நாட்டு சாப்பிட கம்மியாக இருக்குதுன்னு சொன்னால் கேட்கல. அப்புறம் கடைசியில் பத்தாதுன்னு போட்டுக்கிட்டேங்க சின்னி கொஞ்சம் உப்பு. அப்புறம் நல்லா திருப்பி நல்லா பசஞ்சு விடணும் கரண்டி வச்சு. மசாலா எல்லா சாப்பாட்லேயும் மசாலா ஓட்டுற மாதிரி நல்லா கிண்டிடும். அடுப்பு இப்போதைக்கு ஆனில் வைக்கட்டும். அப்புறம் நல்லா கிண்டி கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சதுக்கப்புறம் கேஸ் உருளைக்கிழங்கு சாப்பாடு இப்போதைக்கு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சா போதுங்க. கொத்தமல்லி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுக்கோங்க. கொத்தமல்லி போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஹீட்டாக இருக்கட்டும். நல்லா இந்த மாதிரி பார்த்தீங்களா சாப்பாடு மெதுவாக வந்துடுச்சு. பேர் எதாவது சொல்லுவாங்க ஃப்ரைட் ரைஸ் மாதிரி. அந்த இது அரிசி உதிரி வந்துடுச்சு. இதே மாதிரி கிண்டிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுங்க கைஸ். 10 நிமிஷம் கொத்தமல்லி தூவி விட்டு நல்லா கிண்டிட்டு ஒரு 10 நிமிஷம் 10 நிமிஷம் இதே மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க கேஸ். இதோட உருளைக்கிழங்கு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. ஓகே கேஸ், இது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை நல்லா போடுங்க. கிண்டி வச்சு இதுக்கப்புறம் மூடி வைக்கணுங்க. இதை கடைசியில் சொன்னால் இன்ட்ரோ சொன்னால் ரொம்ப கஷ்டம் இருக்கும். ஒரு ஒன்லி 10 மினிட்ஸ் தாங்க. 10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே இந்த வீடியோ நல்லா